எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. கடைசி வரை ஒரு ஆடுபுலி ஆட்டம், உள்ளே வெளியே இந்த பக்கமா அந்த பக்கமா, திடீரென்று திமுக பக்கமே திரும்பி இருக்காங்க. என்ன நடந்திருக்குது திமுக தேமுதிக கூட்டணியில? திமுக ஒரு கட்சி, சிங்கிள் கட்சி கூட விஜய் பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்குது. இப்போ அவர்களுக்கு பிரச்சனையே காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி எதை காட்டி மிரட்டுகிறது? திமுகவை விஜயை காட்டி மிரட்டுகிறது. 2 முறையும் திரு விஜயகாந்த் அந்த முடிவை எடுக்கவில்லை. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க பிரேமலதா? என்ன தேன் கலந்த பால் பால்ல விழுந்திருக்கு. தேன் கலந்த பால் என்றால் அந்த தேன் என்ன, சிங்கிள் கொட்டேஷன் என்று நம்மை போன்றவர்களுக்கு தெரியும், விஷயம் தெரியும். அந்த தேன் திருப்தி அளிக்கிற தேனாக, தேமுதிகவுக்கு தெம்பூட்டுகிற தேனாக இருந்திருக்கலாம். குற்றம் சாட்டுகிறேன். 2 தரப்பிலும் பேரம் பேசிவிட்டு கடைசியில் ஒரு இடத்தில் திருப்திகரமாக அது முடிந்ததால் இன்றைக்கு திமுக போயிருக்காங்க. திமுக விஜய் பக்கம் யாரும் போகக்கூடாது, அதிமுக அணி ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடாது என்று கருதுகிறது. அது அரசியல் உத்தி. அறிக்கை என்னவென்றால், மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பார்வைக்கு போன அறிக்கை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் they are considering only TVK as their prime opposition. ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டின் வரலாறு தெரியணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. திமுக காங்கிரஸ் முட்டு கொடுக்குதுன்னு அந்த ராகுல் காந்திக்கு இதை ஆங்கில மயப்படுத்தி அனுப்புங்க. இல்ல நான் எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த வேலை இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸை சேர்ந்தவர்களையும் அவர் எச்சரித்திருக்கிறார். திமுகவுக்கு துதிபாடுவதையே தொழிலாக கொண்டவர்களையும் திரு ராகுல் காந்தி எச்சரித்திருக்கிறார். ஸ்டாலின் வெளியேறிவிட்டால் அல்லது ஸ்டாலின் விட்டு காங்கிரஸ் வெளியேறிவிட்டால் இந்தியா கூட்டணி டமால் ஆயிடும்ல அப்படின்னு ஒண்ணே இருக்காது. காங்கிரஸ் வெளியேறிவிட்டால் திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வர முடியாது அல்லவா? நிச்சயமாக வர முடியாது. இது எப்படி, என்ன இது சார்? காங்கிரஸ் வெளியேறினால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், டேக் இட் ஃப்ரம் மீ, எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. அத்தகைய சூழல் அதிமுகவுக்கு சாதகமாக முடியும். விஜயோடு யார் கூட்டணிக்கு போவாங்க? இதுல இன்னும் கூட்டணி சேராதவர்கள்னு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. சசிகலா ஏதோ புதிய கட்சின்னு ஒரு தகவல் வருது. உண்மையா? ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு? ஐயா மருத்துவர் ராமதாஸின் நிலைப்பாடு? இவங்க 3 பேருடைய நிலைப்பாடு என்ன? விஜயோடு யார் கூட்டணி? ஆளுங்கட்சிக்கு சென்று இருக்கக்கூடிய தகவல், அதே போல வேறு 1-2 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் நடத்தி இருக்கக்கூடிய தகவல், சென்னை மாவட்டத்திலேயே பல தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும், விஜய் கட்சி தான் 2வது இடத்தை பிடிக்கும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவருமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. கடைசி வரை ஒரு ஆடுபுலி ஆட்டம், உள்ளே வெளியே இந்த பக்கமா அந்த பக்கமா. கடைசியா ஈஷா சத்குருவோடெல்லாம் போயிட்டு அங்கே பங்கேற்று சிவராத்திரியில் திரு வேலுமணி, திரு எல்முருகன் போன்றவர்களுக்கு அருகிலாம் இருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த். திடீரென்று திமுக பக்கமே திரும்பி இருக்காங்க. என்ன நடந்திருக்குது திமுக தேமுதிக கூட்டணியில்? தேமுதிகவிற்கு அதன் வலிமையை அதிகமாக மதிப்பிட்டு 2 கட்சிகளும் போட்டி போட்டு அழைப்பு விடுத்தது என்பதே எனக்கு ஆச்சரியம் அளித்தது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருகிறோம் என்று 2 கட்சிகளுமே கூற வேண்டிய அவசியம் என்ன? அதிமுகவாது சென்ற முறை வாக்களித்தது, எழுத்துப்பூர்வமாக வாக்களித்தது. ஆகவே அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் திமுக இப்போ தரப்போவதாக ஒரு பேச்சடி கொடுக்கிறது, தருமா என்று தெரியவில்லை. இதெல்லாம் பல பேரங்கள் அடங்கிய விஷயம்தான் இந்த டீல் என்பது. ஆனால் என்னுடைய அடிப்படை கேள்வி, தேமுதிகவின் பலம் என்ன? தேமுதிகவின் பலம் என்பது விஜயகாந்த் என்கிற நல்ல மனிதரின் இமேஜ், முகம் மட்டுமே. வேறு எந்த பலமும் கீழ்மட்டத்தில் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் 5000 முதல் அதிகபட்சம் 30,000-40,000 வரை சில தொகுதிகளில் ஓட்டு இருக்கிறது. தேமுதிகவுக்கு அப்படி இருக்கிறது என்று சொல்ல முடியுமா?
நான் எதற்காக இந்த ஒப்பீட்டை சொல்லுகிறேன் என்றால் அடுத்த ஒப்பீட்டுக்கு வருகிறேன். இல்ல 2 பேருமே முயற்சி பண்ணதையும் சொல்லணும்ல. இல்லை நான் சொல்லுகிறேன், தேமுதிகவுக்கு அதன் வாக்கு சதவீதம் என்பது 1% தான். இல்ல சார் 2 பேருமே முயற்சி பண்ணிருக்காங்க. திமுக மட்டும் இல்ல, பிஜேபி அதிமுக தான். நான் என்ன சொல்றேன், இப்ப நான் முதல்ல தொடக்க வார்த்தையை நீங்க கவனிக்கலையா? 2 கழகங்களும் தேமுதிகவிற்கு அதன் வலிமை என்னவோ அதைவிட கூடுதலாக அதை மிகைப்படுத்தி அதை மதிப்பிடுகிறார்கள். ஆனா போன வாரம் வரைக்கும் திரு ரமேஷ் இந்த கருத்தை பேசுனீங்களான்னு எனக்கு நான் 2 தினங்களுக்கு முன் அளித்த நேர்காணலிலும் கூறியிருக்கிறேன். இன்னும் சற்று விரிவாக நேற்றைய தினமும் இன்றைய தினமும் கூறிக்கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினம் சன் தொலைக்காட்சியிலும் பேசினேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு தருவது ஒர்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சி முறைத்துக் கொள்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஹைபத்தட்டிக்கலா 2 கட்சியில எது ப்ரெஃபரபிள் எதுன்னா பிசிகே தான், நாட் டிஎம்டிகே. கேம்பெயின் வைஸ், கேடர் வைஸ், ஓட் பேங்க் வைஸ் தேமுதிகவை நீங்கள் கூடுதலாக மதிப்பிடுகிறீர்கள். நீங்கள் என்றால் இந்த கட்சிகள் தேமுதிகவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அதை போட்டு எப்படியாவது இழுத்துக்கணும்னு 2 பேரும் முயற்சி பண்ணாங்க. திமுக முயற்சி பண்ணதுக்காக காரணம் இருக்கு. திமுக ஒரு கட்சி, சிங்கிள் கட்சி கூட விஜய் பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறது. இப்போ அவர்களுக்கு பிரச்சனையே காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி எதை காட்டி மிரட்டுகிறது? திமுகவை, விஜயை காட்டி மிரட்டுகிறது. காங்கிரஸுக்கு ஒரு 5% வாக்கு இருக்கிறது. நான் உங்களிடம் கூறியது போல தமிழ்நாடு முழுவதும் அந்த வாக்கு பரவி இருக்கிறது. தென் மாவட்டங்களிலே கூடுதலாக இருக்கிறது. அது தவிர கிறிஸ்தவர்கள் வாக்கு பெரும்பான்மையாக காங்கிரஸ் இருக்கிற பக்கம்தான் விழும். தொகுதிக்கு 5000 ஓட்டு இருக்கா காங்கிரஸ்? தாராளமாக இருக்கிறது. ஆகவே நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் இப்போ நான் ஒரு அதை இஷ்யூ ஆக்கி பேசலை. நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒப்பீட்டளவில் பேசுகிறேன். தேமுதிகவுக்கு இவ்வளவு விழுந்து விழுந்து சேவகம் செய்து இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வலிமையே கிடையாது. 2 பேரும் கைவிட்டாங்கன்னா தப்புன்னு கிளவ வேண்டியதுதான். ஆனா வலிமை எங்களுக்கு கூடுதலா வேணும். இன்னொன்னு நாங்க எந்த ஒரு பேட்டில் கிரவுண்டையும் நாங்க எதிர்கொள்ள விரும்பல. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தவரை இறுதி வரை உறுதியாக திமுகவை எதிர்த்தார். அதற்கு நேர்மாறான நிலை இன்றைக்கு பிரேமலதா எடுத்திருக்கிறார். திரு விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்குள் 2011 அதிமுகவுடன் சேருவதற்கு முன் கலைஞர் தூதுவிட்டார். 2016 பழம் நழுவி பாலில் விழும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார். 2 முறையும் திரு விஜயகாந்த் அந்த முடிவை எடுக்கவில்லை. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க பிரேமலதா? தேன் கலந்த பால் பால்ல விழுந்திருக்கு. தேன் கலந்த பால் என்றால் அந்த தேன் என்ன, சிங்கிள் கொட்டேஷன் என்று நம்மை போன்றவர்களுக்கு தெரியும், விஷயம் தெரியும். அந்த தேன் திருப்தி அளிக்கிற தேனாக, தேமுதிகவுக்கு தெம்பூட்டுகிற தேனாக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. வைத்து நாங்க கருத்து கேட்டு எங்க மாவட்ட செயலாளர், தொண்டர்கள் அதெல்லாம் கேட்டு இதையெல்லாம் மாதேஷும் நானும் பார்க்காத வாக்குப்பட்டிகளா, பார்க்காத கருத்து கேட்பா. தமிழக வெற்றி கழகத்துடன் தான் கூட்டு சேர வேண்டும் என்று பெரும்பாலான நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸிடம் தெரிவித்தார்கள். அந்த முடிவை அவர் செயல்படுத்தி விட்டாரா? இன்று வரை முடிவெடுக்காமல் தானே இருக்கிறார். நெருங்கிய நண்பர்களிடம் என்ன சொல்லுகிறார்? மரியாதை இருக்கிற இடத்தில் போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய கட்சியில் இருப்பவர்களிடம் சரி, அவரோடு உரையாடுகிற வாய்ப்பை பெற்ற என்னை போன்ற நண்பர்களிடம் சரி, என்ன சொல்லுகிறார்? மரியாதை இருக்கிற இடத்தில் தான் போக வேண்டும். பெரும்பான்மையானோர் தெரிவித்த கருத்து என்ன? தாவேகாவுடன் போக வேண்டும். இது ஒரு உதாரணம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நடந்தது? பாராளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுடன் போகக்கூடாது, போனால் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது. சரி, அது ஒரு கற்பனையில் இருந்தாங்க. அந்த மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கல. அடுத்த தேர்தலையும் போக மாட்டோம்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. பிறகு என்ன நடந்தது? யதார்த்த நிலையை புரிந்து கொண்டார். நாம் சேர்ந்தாலும் சேரலைன்னா மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது. ஆக திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை கட்டமைப்போம், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் அப்படின்னு பிஜேபியோட சேர்க்கிற முடிவு எடுத்தார். பாட்டாளி மக்கள் கட்சி நல்லா உடைஞ்சதோ கிடைஞ்சதோ நல்ல வேலையாக அன்புமணியை இழுத்து போட்டார். ஆக ஒரு 2 கட்சி கூட இருக்குன்னு காமிச்சார். தேமுதிகவை இழுக்கிற முயற்சி பண்ணார். அந்த அம்மா 2 பக்கமும் பேரம் பேசிட்டு, பேரமே பேசலைன்னு உங்களை மாதிரி என்ன மாதிரி ஊடகவியலாளர்களை கூட்டி வச்சுக்கிட்டு ஓங்கி சொல்லுது. அதாவது அந்த அம்மா அப்படி சொல்கிறப்போ குறைந்தபட்சமாவது சிந்திக்கணும். என்னடா எதிர உட்காந்துருக்கிற மீடியா பீப்புளெலாம் என்ன சுத்த விவரம் தெரியாதவங்களா, சோர்சஸ் இல்லாதவங்களா,
திமுக தலைவர்களை தெரியாதவங்களா, அதிமுக தலைவர்களை தெரியாதவங்களா? அதாவது எதிர உட்காந்துருக்கவங்களாம் காதில் பூசி தின்னா மாதிரியே நினைக்குது அந்த அம்மா. நினச்சிக்கிட்டு நாங்கள் 2 பக்கமும் பேசலை, நாங்கள் உரிய நேரத்தில் எடுப்ப முடிய ஜனவரி மாநாட்டில் அறிவிப்போம்னுச்சு. ஜனவரி மாநாட்டுக்குள் பேரம் படியவில்லை. இல்ல ஜனவரி அதன் பிறகு மாநாட்டப்பவே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் யார் கூடன்னு. நான் அன்றைக்கு வெளிப்படையா சொல்லல, இதை சந்தித்து விட்டு சார், சொல்றேன். நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். 2 தரப்பிலும் பேரம் பேசிவிட்டு கடைசியில் ஓரிடத்தில் திருப்திகரமாக அது முடிந்ததால் இன்றைக்கு திமுக போயிருக்காங்க. திமுக விஜய் பக்கம் யாரும் போகக்கூடாது, அதிமுக அணி ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடாது என்று கருதுகிறது. அது அரசியல் உத்தி. ஒரு நீண்ட பாரம்பரியம் உள்ள கட்சி அரசியல் ரீதியாக சிந்திக்கிறது, செயல்படுகிறது. இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது. அதை வைத்து அவர்களால் எதையும் சாதிக்க முடிகிறது. காங்கிரஸில் எழுந்திருக்கக்கூடிய அதிருப்தி அனல், இன்றைக்கும் வீசிக்கொண்டிருக்கிற அனல், அதை அணைப்பதற்கும் திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நஷ்டம் காங்கிரஸுக்காக தானே போகும். திமுக கூட சண்டை போடுறதுனால காங்கிரஸுக்கு தானே அது நஷ்டம். யார் ஆட்சிக்கு வர வேண்டும்? இப்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும். ஆட்சிக்கு வருபவர்கள் தான் கவலைப்பட வேண்டும். ஆட்சிக்கு வராமல் கை வீசி விட்டு போய் கொண்டிருக்கலாம். அவர்கள் கவலைப்பட வேண்டாம். திமுக அணி தேமுதிக சேர்ந்ததனால் ஸ்ட்ரென்த் ஆகிவிட்டது என்று மாதேஷ் நினைப்பாரானால் மாதேஷை குறித்து தான் நான் கவலைப்பட வேண்டும். இல்ல சார், ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி 2016 அமைக்கப்பட்ட ஒண்ணு. கடந்த ஒரு தேர்தலில் சமீபத்திய ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மொத்த அணியும் இன்னைக்கு திமுகவோட போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். அன்னைக்கு அவங்களாலதான் ஆட்சி இழந்தாங்க திமுக. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உருப்படியாக பரவலாக ஓட்டு உள்ள ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. அதற்கு அடுத்தபடியாக ஓரளவு சொல்லலாம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மற்ற கட்சிகள் எல்லாம் மாதேஷும் ரமேஷும் ஒரு சங்கம் ஆரம்பித்தால் எப்படியோ அந்த மாதிரி கேஸ் தான். நம்மளை அறிவாலயத்திலையும் எடப்பாடியும் கூப்பிட மாட்டாரே தவிர, பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க, ஹைப்போதெட்டிக்கலா நமக்கும் அந்த அளவு பலம் இருக்கும். இந்த உதிரி கட்சிகளுக்கு இருக்கிற மதிமுகவுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற பலம் நமக்கும் இருக்கும். நம்மளையும் 2 பேர் வைகோ மாதிரி பேசலாம், நம்மளையும் 2 பேர் முத்தரசன் மாதிரி, சண்முகம் தோழர் சண்முகம் மாதிரி வாசிக்கலாம். எந்த கட்சிக்கு சேர்றோமோ அந்த கட்சி பக்கம். ஆகவே ஓட்டு பலம் உள்ள ஒரே கட்சி ஓரளவு காங்கிரஸ், அதற்கு அடுத்தபடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு கள நிலவரம் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் என்னுடைய தமிழ்படுத்தி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன், ஹைலி பிளேஸ்டு சோர்சஸ் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். மிக மிக உயர்மட்டத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அறிக்கை என்னவென்றால், மாண்புமிகு முதலமைச்சர் டேப் அவருடைய பார்வைக்கு போன அறிக்கை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் they are considering only TVK as their prime opposition. தாவேக்காவைத்தான் தங்கள் பிரதான எதிரியாக திமுக கருதுகிறதே தவிர அதிமுகவை அல்ல. மேடையிலேயும் தனிப்பட்ட பேட்டிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக முக்கியஸ்தர்கள் தாவேக்காவை அலட்சியப்படுத்துவது போல பேசுகிறார்கள். ஆனால் கள நிலவரம் ரிப்போர்ட்டாக முதலமைச்சருக்கு போகிறது. பிரைவேட் ஏஜென்சிஸ், அதே போல போலீஸ் இன்டெலிஜென்ஸ், இவர்கள் கொடுக்கிற ரிப்போர்ட். களத்துல யார் இருக்காங்க? எடப்பாடி இருக்காரு, சீமான் இருக்காரு, விஜய், நயினார் நாகேந்திரன் இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு. விஜய் எங்க களத்துல பெருசா இல்லையே. சரி, உங்களுக்கு தெரியவில்லை. நான் அதற்காக 20 நாளைக்கு ஒரு முறை, நான் அதற்காக 72 நாளைக்கு ஒரு முறை வெளியே வராரு. மே மாதம் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நாம் இருவரும் பேசுவோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பல தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு போகும். போகவில்லை என்றால் அப்போது என்னுடைய கருத்து தவறாக போய்விட்டது, தவறான தகவல்களின் அடிப்படையில் நான் பேசிவிட்டேன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவசரப்படாதீங்க. இல்ல, அப்படி வந்து விட்டால், நான் கூறுகிற மாதிரி நடந்து விட்டால், நான் ஒரு அவசரப்பட்டு வெறுப்புணர்ச்சியில் பேசினேன் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். நான் உங்களுடைய கணிப்பு சரியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய அனுபவத்தை எல்லாம் பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். அவசரப்படாதீங்க. இல்ல, நான் அவசரப்படல. நான் என்ன சொல்லுகிறேன், ஏன்னா முழுமையா இன்னும் முடியல. இன்னும் அவங்க பக்கம் யாருமே போல. என்னுடைய பதிலை நான் முடிப்பதற்கு முன் நீங்கள் குறுக்கிட்டு கூட்டணிக்கு ஆள் இல்லையா? பெரிய ஆஃபர் கொடுத்தா யாரும் வரல. நம்ம திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிப்பதாக ராகுல் காந்தி அறிவித்து விட்டாரா? இன்றைய தேதி வரை கேசி வேணுகோபால் சொல்லிட்டாரு. கேசி வேணுகோபால் என்ன சொன்னாரு? யாரும் பொது வழியில் சர்ச்சையோட தான் இருக்கும். இல்ல, அது ஒரு தீர்மானம். யாரும் பொது வழியில் சர்ச்சைக்குள்ளாக்காதீர்கள், மாவட்ட தலைவர்கள் தீர்மானம். இறுதியில் என்ன சொல்லுகிறார்? செல்வ பெருந்தகை உங்கள் கருத்தை எல்லாம்
செல்வ பெருந்தகை சட்டசபையில் செல்வ பெருந்தகை எல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை, நீங்கள் பொருட்படுத்த. அவர் தான் சார் ராகுல் காந்தி. இங்க இல்ல, தமிழ்நாட்டு ராகுல் காந்தி. அவர் தமிழ்நாட்டு ராகுல் காந்தி இல்ல. அவர் நயனார் நாகேந்திரன் சொல்லிட முடியுமா எத்தனை சீட்டு என்ன ஆட்சியில பங்கு உண்டா இல்லையான்னு? அமித்ஷாவும் பிரதமரும் இன்றைய தேதி வரை தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் என்கிறார்கள். ஆகவே அதெல்லாம் நிறைய உள்பொருள் இருக்கிறது. அது நம்ம தனி ட்ராக்கு. சரி, நான் இப்போது சொல்லுகிறேன். நேற்றைய தினம் திரு கே.சி. வேணுகோபால் ஒரு வரி சொல்லி இருக்கிறார். உங்கள் உணர்வுகளை எல்லாம் டெல்லியில் கொண்டு போய் சொல்லுகிறோம். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கேவும் ராகுல் காந்தியும் சேர்ந்து முடிவை தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். நேற்று திரு கே.சி. வேணுகோபால் புறப்படுவதற்கு முன் கூட தமிழக வெற்றி கழகத்துடன் தொலைபேசி வாயிலாக பேசியதாகவும் தகவல் இருக்கிறது. யார்கிட்ட சார்? உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்திருக்குது, நான் அதையும் பார்த்தேன். ரகசிய சந்திப்புகள், பேச்சுக்கள் அப்படின்லாம் வந்தது, நான் படித்தேன். இல்லை, எந்த அடிப்படையும் இல்லாமல் இத்தகைய தகவல்கள் அல்லது செய்திகள் வெளியே வராது. உங்களுக்கும் சில கட்சிகளிலே நண்பர்கள் தொடர்பிலே இருக்கிறார்கள். சில செய்திகளை பேசுவார்கள். நண்பர் மாதேஷ் அவர்களே, நான் கூறியதாக இது வெளியில் தெரிய வேண்டாம். சரி, போற இடத்துக்கு ரீச் ஆகிற வண்டியில ஏறுவாங்க, ஜெயிக்கிற குதிரையில பெட்டு கட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும் இல்ல? அதாவது 25 என்பது 28 தொகுதிகள் ஆகலாம் திமுக கூட்டணியில். சரி, காங்கிரசுக்கு இந்த முறை ஒரு ராஜ்யசபா தருவதாக திருமதி கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியிடம் தெரிவித்து விட்டு வந்தார் என்று டிஎம்கேல இருக்கக்கூடிய விவரம் தெரிந்த நண்பர்கள் கூறுகிறார்கள். ஆனால் திரு ராகுல் காந்தி கடுமையாக சில அதிருப்திகளை திருமதி கனிமொழியிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது குறித்து நான் என்னுடைய கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறேன். திரு ராகுல் காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எவ்விதம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய கட்சிக்காரர்கள் உங்களுக்கு அங்கே முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியினுடைய குற்றச்சாட்டுக்களை நாங்களும் சேர்ந்து சுமந்து கொண்டிருக்கிறோம். சரி, ஆகவே உங்கள் தரப்பிலிருந்து அதற்கு நீங்கள் என்ன பாசிட்டிவாக எங்களுக்கு என்ன உதவி செய்தீர்கள்? முட்டு கொடுக்குறாங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இந்த 5 வருஷத்துல, இந்த 4.5 வருஷத்துல என்ன போராட்டத்தை காங்கிரஸ் திமுகவை கேள்வி கேட்டு நடத்திருச்சான்? இதை பத்தி ராகுல் பேசினாராமா? நான் சொல்வதை இல்ல சார், ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டின் வரலாறு தெரியணுமா இல்லையா? தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. திமுக காங்கிரஸ் முட்டு கொடுக்குதுன்னு அந்த ராகுல் காந்திக்கு இதை ஆங்கிலமயப்படுத்தி அனுப்புங்க. இல்ல வீடியோவை நான் எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த வேலை இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸை சேர்ந்தவர்களையும் அவர் எச்சரித்திருக்கிறார். திமுகவுக்கு துதிபாடுவதையே தொழிலாக கொண்டவர்களையும் திரு ராகுல் காந்தி எச்சரித்திருக்கிறார். தேர்தல் காலத்துல எச்சரித்து ஒரு பிரயோஜனம் இல்லையே. நான் சொல்லுகிறேன், 2 வருஷம் முன்னாடி ஒரு நிமிஷம், அத்தகைய 1-2 பேருக்கு இந்த முறை சீட்டு கிடைக்குமா என்பது கூட சந்தேகம். திமுக கூட்டணியில் நீடித்தால், ப்ரொவைடட் திமுக அணியில் நீடித்தால். ஆகவே நீங்கள் கேட்க வந்ததற்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், வினபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் அது முக்கியமா? ஆமா. கிரவுண்டில் டெபாசிட் முக்கியமா? இருங்க சார், கிரவுண்டில் நம்மளுடைய ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிப்பது முக்கியமா? 60 தொகுதிகளில் நின்று நம்முடைய ஓட் ஷேர் 5% இருப்பதை 10% காட்டி கட்சியை வளர்ப்பது முக்கியமா என்கிற சிந்தனை அவர்களுக்கு வரலாம். அது தவிர விஜயுடன் சேர்ந்தால் சில பல தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்கிற கருத்தையும் திரு மாணிக் தாக்கூர், திரு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எடுத்து கூறுகிறார்கள். ஆகவே அதையும் அவர் பரிசீலிக்க கூடும். ஆனா இதையும் அவர் பரிசீலிக்கணும்ல. ஸ்டாலின் வெளியேறிவிட்டால் அல்லது ஸ்டாலின் விட்டு காங்கிரஸ் நான் சொல்லலையே, இந்தியா கூட்டணி டமால் ஆயிடும்ல அப்படின்னு ஒண்ணே இருக்கு. காங்கிரஸ் வெளியேறிவிட்டால் திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வர முடியாது அல்லவா? நிச்சயமாக வர முடியாது. இது எப்படி? என்ன இது சார்? காங்கிரஸ் வெளியேறினால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், டேக் இட் ஃப்ரம் மீ, எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. அத்தகைய சூழல் அதிமுகவுக்கு சாதகமாக முடியும் சார். காங்கிரஸ் இங்க சபார்டினேட் சார், அவ்வளவுதான் சார். திமுக கூட்டணியிலிருந்து 5% சாலிடா கழிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. 5% கழிச்சிட்டீங்கன்னா உங்க கதை என்ன சொல்லிட்டு இருக்கீங்களா? 38-40% பிஜேபி இங்க வளர்ந்துருக்கு சார். 11% ஓட்டு எடுத்திருக்கு. நான் சொல்றேன், அண்ணாமலை வந்த பிறகு பெரிய அளவுக்கு காங்கிரஸ் நீங்க 5% இருக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்றது என்னால டேட்டா சார். மினிமம் 5% இருக்கு சார். சீமான் வளர்ந்துருக்கா, காங்கிரஸ் வளர்ந்துருக்கா? பிஜேபி வளர்ந்துருக்கா, காங்கிரஸ் வளர்ந்துருக்கா? நீங்கள் ஆகப்பெரிய கட்சியான தேமுதிகவை சேர்த்திருக்கீங்களா? அதுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு நான் கேட்கிறேன். வேணும்னு நினைக்கிறேன், யாரையும் விட்டுற வேணாம்னு நினைக்கிறாரு. அதுதான். அப்படி நீங்க காங்கிரஸ் நீங்க வேண்டாம் சார். காங்கிரஸ் தொடர்ந்து முதலமைச்சரை இரிட்டேட் செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய 2-3 பேர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து முதலமைச்சரை எரிச்சல் படுத்துகிற வகையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. ஆட்சியில் பங்கு கேட்பது தார்மீக உரிமை. கேட்டால் என்ன சதி என்று வர்ணிக்கிறீர்கள்? நாங்கள் கேட்போம். சரி, பேசாதீங்கன்றாரு. இவர் பேசாதீங்கன்னு சொல்ல வைக்கிறாரு காங்கிரஸை. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ
அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் ட்வீட் போடுறாரு. இவ்வளவு நடக்குது இல்லை. நீங்கள் உங்கள் கட்சியே என்ன கட்சி சார்? சுயமரியாதை கட்சி தானே. சுயமரியாதை இருந்தால் இப்படி பேசுகிறவர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று உதற முடியுமா திமுகவால்? அந்த தைரியம் திமுகவுக்கு உண்டா? காங்கிரஸ் வேண்டாம், இப்படி சீண்டிக்கொண்டே இருக்கிற கட்சி எங்களுக்கு தேவையில்லை சொல்ல வேண்டியதானே. அவங்களுக்கு தான் ஓட்டே கிடையாது. என்ன வேண்டான்னு சொல்லி பாருங்க, ஆட்சிக்கு வர்றது அம்பவும் ஆயிரும். ஆனா வேண்டான்னு அப்ப தூக்கி போடுறவங்க தான் விஜய் பக்கம் போய் ஆகணும், வேற ஏதாவது இன்னொரு கூட்டணிக்கு போய் ஆகணும். அப்படி ஒரு நிலைமை இருக்குல்ல. திமுகவுக்கு இல்ல, காங்கிரஸ் இல்ல மற்றவர்களுக்கு. வேண்டான்னு திமுக தூக்கி போட்டவங்க. திமுக தூக்கி போட்டவங்க இல்லை சார். நாங்க திமுகவை இப்படி கேட்டுட்டு தான் இருப்போம். முடிஞ்சா நாங்க வேணாம்னு சொல்லுங்க சார். நான் சொல்றேன், பேச்சுவார்த்தைக்கு வருகிறவர்கள் பேச்சுவார்த்தை நடக்கிற போது சரி, நான் கேள்விப்படுவது காங்கிரஸ் அந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தும். ஆட்சியில் பங்கு வேண்டும், வாரிய தலைவர்கள் பதவி வேண்டும், கூட்டு அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிற வெளிப்படையாக ஏற்கனவே தெரிவித்த கருத்துக்களை மீண்டும் காங்கிரஸ் வலியுறுத்தும் என்று நான் கேள்விப்படுகிறேன். காங்கிரஸ் திமுக பஞ்சாயத்து இன்னும் முடியவே இல்லை. இன்றைய தேதி வரை முடியவில்லை. காங்கிரஸ் திமுக பஞ்சாயத்து முடியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சில முன்னணி தலைவர்கள் இந்த பஞ்சாயத்தை எப்படியாவது முடித்து விட வேண்டும், தங்கள் சுயநலனுக்காக சில பேர் நினைக்கிறார்கள். சரி, திரு ப. சிதம்பரம், திரு செல்வ பெருந்தகை, திரு திருநாவுக்கரசர் உள்ளிட்ட சிலர் இந்த கூட்டணி நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சிலர் மதில் மேல் பூனையாக நிற்கிறார்கள். சிலர் எதற்காக மௌனம் காக்கிறார்கள் என்றால், ராஜ்யசபா சீட் அது ஒரு தூண்டில் திமுகவிடம் இருக்கிறது. அது நிறைய பேர் எதிர்பார்த்திருக்கிறார்கள். தங்கபாலு, செல்லக்குமார், திருநாவுக்கரசர், இப்படி பல பேர் ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்த்திருக்கிறார்கள். காங்கிரஸுக்கு கொடுக்க போவது ஒரு சீட்டு. பிசிக்கு ஒரு வருஷம் கழிச்சு முடிய போகுது. நாங்கள் மறுபடியும் திமுக தருன்ற நம்பிக்கை பிசிக்கு இருக்கு. அதனால் அவர் முட்டு கொடுக்குறாரு, திமுக அலையன்ஸ் போயிடக்கூடாதுன்னு. ஆனால் காங்கிரஸ் நலன் முக்கியம் என்று கருதுவதால் நாங்கள் இந்த மாற்று யோசனையை ஆதரிக்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் மாணிக்கம் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியையும் சந்தித்து இந்த முயற்சிகளை தொடருமாறு கேட்டுக்கொண்டார்கள். விஜயோடு இன்னமும் தொடர்பு இருக்காங்களா காங்கிரஸ்? காங்கிரஸ் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய தகவல். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார். விஜயோடு யார் கூட்டணிக்கு போவாங்க? இதுல இன்னும் கூட்டணி சேராதவர்கள்னு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. சசிகலா ஏதோ புதிய கட்சின்னு ஒரு தகவல் வருது, உண்மையா? ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு? ஐயா மருத்துவர் ராமதாஸின் நிலைப்பாடு? இவங்க 3 பேருடைய நிலைப்பாடு என்ன? விஜயோடு யார் கூட்டணி போவாங்க? ஏன் டாக்டர் கிருஷ்ணசாமி விட்டுட்டீங்க? ஆமா, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, திருமதி சசிகலா அவர்கள் திரு விஜய் அவர்களோடு சேர்வதற்கான வாய்ப்பு குறைவு. திருமதி சசிகலா அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களோடு பேசிக்கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஓகே. சில தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் மட்டும் நாம் போட்டியிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் போட்டுவோம் என்பது அவர்களது நிலைப்பாடாக இருக்கிறது. தனித்து போட்டியிட்டு. ஆமாம். ஆனால் அதற்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் தயாராக இல்லை என்றுதான் நான் அறிகிறேன். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர் முன் இருப்பது 2 ஆப்ஷன் தான். அவரை விட்டு அவருடைய நண்பர்கள் எல்லாம் பிரிந்து விட்டார்கள். நண்பர்கள் இருந்தபோது அவருக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை, நாம் தாவேகாவுடன் போவோம். அந்த சமயத்தில் தாவேகா அவருக்கு 15 தொகுதிகள் வரை தருவதற்கு தயாராக இருந்தது. இப்போது இருக்குமா என்பது சந்தேகம். எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கட்சியில் இணையுமாறு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்களை அவரை மரியாதையுடன் நடத்துவதாக வாக்குறுதி அளித்து திமுகவிலிருந்து அவருக்கு அழைப்பு போயிருக்கிறது. அந்த அழைப்பை அவர் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். வாய்ப்பு அப்படியும் இருக்கலாமோ? திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சேர்ந்தால் நான் வியப்படைய மாட்டேன். விஜயோடு வேற யாரும் சேருவாங்க சார்? விஜயோடு காங்கிரஸ் கட்சி சேர்ந்தால்தான் உண்டு. இல்லாவிட்டால் 1-2 சிறிய கட்சிகள், யாராவது சிறிய கட்சிகள் சேர்ந்தால்தான் உண்டு. விஜய் கட்சியினுடைய முக்கிய நண்பர்களோடு நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். அவர்கள் கூட்டணியை பொறுத்து கவலைப்படவில்லை. பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிற தகவல்களை தாண்டித்தான் தங்களுக்கு மக்களிடையே ஆதரவு இருக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதனுடைய எதிரொலிதான் விஜயே தனக்கு 30% ஆதரவு இருப்பதாக பேசிய கருத்து. அது 30% இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆளுங்கட்சிக்கு சென்று இருக்கக்கூடிய தகவல், அதே போல வேறு 1-2 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் நடத்தியிருக்கக்கூடிய தகவல், சென்னை மாவட்டத்திலேயே பல தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும், விஜய் கட்சி தான் 2வது இடத்தை பிடிக்கும் என்கிற தகவல்
மாண்புமிகு முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிற அதே தகவல், தனியார் சர்வே ஏஜென்சிகள் எடுத்திருக்கக்கூடிய தகவல் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. விஜய் பர்ஃபார்மர்னு தெரிஞ்சிருந்தா யாராவது இந்நேரம் சேர்ந்திருக்கணும்ல சார். அவரும் பெரிய ஏதோ சார், போட்டா வெடிக்குதுன்னாரு. நான் ஒன்று சொல்லுகிறேன், யாராவது சேர்ந்திருக்க வேண்டும்னா யாராவதுலாம் சேர மாட்டாங்க. ஒன்று தெரிஞ்சிங்க, அரசியல்லாம் கடந்த 10-15 வருஷமா எப்படி நடந்துட்டு இருக்குன்னு மாதேஷுக்கு தெரியாதது இல்லை. வெறும் சீட்டு மட்டும் இல்லை, தேர்தல் செலவுகள்னு கௌரவமா பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு தலைவர்கள் என்ன பேர் வச்சிருக்காங்க? தேர்தல் செலவுகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நான் எந்த கட்சியின் பெயரையும் குறிப்பிடல. தேர்தல் செலவுகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்னா அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தேர்தல் செலவுக்கு அதை பயன்படுத்துகிறார்களா, சொந்த செலவுக்கு ஒதுக்கி கொள்கிறார்களா, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? அதற்கெல்லாம் விஜய் முன் வர மாட்டார். அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு இத்தனை சீட்டு, இத்தனை இது லம்சம் அப்படின்றதுக்கெல்லாம் விஜய் முன் வர மாட்டார். இது கடந்த 15 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் உருவாகி உள்ள ஒரு புதிய நோய், புற்றுநோய். அது வந்து தாவேக்காவில் இல்லைன்றீங்க. தாவேக்கா அந்த பேரத்தை நடத்தாது என்று என்னால் சொல்ல முடியும். ஆனா அவங்க கட்சியில சீட்டுக்கெல்லாம் நிறைய தொகை, உங்களிடத்தில் ஆதாரம் இருந்தால் நீங்கள் பேசுங்கள். அதுதான் நான் சொல்றேன் சார். வலிமையாக தேர்தலில் போட்டியிட வசதி படைத்தவர்களுக்கு சீட்டு கொடுப்பது என்பது கணிசமானவர்களுக்கு அப்படி பார்த்துதான் திமுகவிலையும் சீட்டு கொடுக்கப்படும், அதிமுகவிலையும் சீட்டு கொடுக்க முடியும். ஏழைகளுக்கு சீட்டு கொடுத்ததெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு போச்சு. அம்மா காலத்துல ஓரளவு இருந்தது. சோடா கடைக்காரர் ஜெமினி ராமச்சந்திரன் என்பவருக்கு அம்மா சீட்டு கொடுத்தார். அதே போல கலைஞர் கொடுத்திருக்கிறார், எம்ஜிஆர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே கலைஞர் காலத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் மறந்துவிடும் அல்லது நினைவில் நிற்காது. எனக்கெல்லாம் நினைவில் பசுமையாக நிற்கும். அதே கலைஞர் காலத்தில் தான் மாறன் பிரதர்ஸ் கொடுத்த ஐடியாவில் முதலில் கொண்டு வந்த 5 கோடி ரூபாய் தலைமை கழகத்தில் கொடுப்பவர்களுக்குத்தான் நாடாளுமன்ற சீட் என்று ஒரு தேர்தலின் போது முடிவு செய்யப்பட்டதை எதிர்த்து வெளியேறியவர் தான் திரு ஆலடி அருணா. ஆகவே இவையெல்லாம் கடந்த கால, ஏதோ நீங்கள் விஜய் கட்சியில் தான் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்க போகிறாங்களாமே, இவங்களாம் என்ன அப்படியே காந்திவாதி கக்கனுக்கா சீட்டு கொடுக்குறாங்க டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும். ஆனால் எடப்பாடியார் இப்பயே சொல்லிட்டார், 15 கோடி இருந்தால் வா தலைமை கழகத்துக்கு, 15 கோடி இருந்தால் சிவந்தி இல்லத்துக்கு வந்துரு, வீட்டில் வச்சு பேசுவோம் அப்படின்னு சொன்னதாக பிரபல வார இதழில் இந்த வாரம் வெளியே வந்திருக்கு. நம்ம மாதேஷ் இதெல்லாம் பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் எடப்பாடியாருக்கு ரொம்ப வேண்டியவர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி திமுகவில் இருக்காங்க பாருங்க, பாவம் 4 முறை எம்எல்ஏவாக இருந்து ஒருத்தர் பஸ்ஸில் வருவார். எனக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் அதிமுகலையும். அதிமுகவை சேர்ந்தவர் குறிஞ்சிப்பாடி தங்கராஜ் 3 முறை எம்எல்ஏவாக இருந்தார்னு நினைக்கிறேன். 2 முறை 3 முறை 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் சீர்காழி பாலசுப்ரமணியம். 3 முறை எம்எல்ஏ இருந்தவர் அந்த பக்கம் அதே தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். சென்னையில் ஆட்டோவில் போயிட்டு இருக்காரு. வெளியூர்லேயும் சொந்த ஊர்லேயும் அவர் ஆட்டோவில் தான் போகிறாரு. எனக்கு நல்லா தெரியும். அவரோட மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் திமுக அதிமுகவில் சீட்டு கொடுக்குறாங்களா? யோ போயா, வேறு வேலையை பார்த்துட்டு போயான்னுவாங்க. சீட்டு கேட்டு வந்துட்டார், எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ஐயா பார்த்து கட்சி பார்த்து செலவு பண்ணீங்க, நான் நிற்கிறேன் அப்படின்னு ஒன்று சீட்டை கொடுத்துருவாரா ஸ்டாலினும் எடப்பாடியும்? சரி, நல்லா கதை சொல்லிட்டு இருக்கீங்க சார். என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருன்ற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறது. இப்போதைக்கு இது பாருங்க, கையில் காசு வாயில் தோசைன்ற கதை தான் எடப்பாடி கிட்டேயும் ஸ்டாலின் கிட்டேயும். இப்போதைக்கு திமுக அணி பலம் கூடி கொண்டிருக்கிறது, அப்படி பார்க்க முடியுமா? இன்றைய தேதியில் திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தில் இருக்கிறது. இறுதி நிலவரம் இன்னும் ஒரு 10 நாட்கள் கழித்து தான் தெரிய வரும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.